அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய TNEA 2026 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது சம்மந்தமாக எந்த கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துட்டு வராங்க. இப்போ நம்ம கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 190லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கடந்த வருஷம் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது மற்றும் இந்த வருஷம் என்ன கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் அடுத்தடுத்து சார் மற்ற கட் ஆஃபுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன விஷயங்களை பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 190 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன மாதிரியான கல்லூரிகளில் கிடச்சிது அப்படிங்கிற தகவல் சொல்ல போகிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய தகவலுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த காலம் மட்டும் பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். ஏன்னா ஓசியில் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் வந்து இதில் வந்து எடுக்க முடியும், சீட் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து நீங்கள் எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது ரொம்ப நேரம் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓசி கேட்டகரியை வச்சு இந்த தகவலுங்கிறது சொல்கிறேன். ஸோ போன வருஷம் 190க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் 1113 RMK இன்ஜினியரிங் காலேஜ் கவரைப்பேட்டை, கும்மினிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து சீட்டு முடிஞ்சிருக்குங்க, கிடச்சிருக்கு. ஆனால் பட் அதோட இதுதான் க்ளோசிங் கட் ஆஃபுங்க. அதுமாரி 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 190க்கு போன வருஷம் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அதுமாரி 2702 வண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோட்டில் 190 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா 189ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. அதே 189க்கு மதுரையில் இருக்கக்கூடிய 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில் 189க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 188 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னையில் கடந்த வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதே 188க்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3465 இந்த கல்லூரியில் போன வருஷம் 188க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதே 188க்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் நம்மளுக்கு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 4962ல் வந்து போன வருஷம் 188 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குங்க. அதே மாதிரி 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் இந்த கல்லூரியிலையும் 188 கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இங்கேயுமே 188க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர் இங்கே 187க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு இங்கேயுமே 187க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 186 கட் ஆஃபுக்கு போன வருஷம் எந்த கல்லூரியில் வந்து 186 வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை இந்த கல்லூரியில் 186 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்குங்க. அதே மாதிரி 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இங்கே ஒரு 186 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்ஸுங்கிறது கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இங்கேயுமே ஒரு 186 வரைக்கும் போன வருஷம் கட் ஆஃப்க்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதேமாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகாசியில் இருக்கக்கூடிய மெப்கோ ஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் 4960 இங்கேயுமே 186 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 185 கட் ஆஃப் 185 கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் இங்கே 185 வரைக்கும் போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதே 185க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1422 SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் சென்னையில் இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 185 வரைக்கும் போன வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து அதே 185க்கு வந்து பார்த்திங்கன்னா 5010
அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, இந்த கல்லூரியில் போன வருஷம் 185 வரைக்கும் சீட்டுங்கிறது மூவ் ஆயிருக்குங்க. அடுத்த கட் ஆஃப் 184. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, இங்கே 184 வரைக்கும் போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. அதே 184க்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 184க்கு போன வருஷம் சீட்டு கிடச்சிருக்கு. அதே கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3819 திருச்சியில் இருக்கக்கூடிய சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கே 184க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 183க்கு பார்த்தோங்கிற பட்சத்தில் 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 183க்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதே 183க்கு வந்து பார்த்திங்கன்னா 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கல்லூரியில் 183க்கு போன வருஷம் வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதேமாதிரி 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 183க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர், இங்கேயுமே 183க்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதே 183க்கு வந்து பார்த்திங்கன்னா 1424 டேனிஸ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இந்த கல்லூரியில் 183க்கு வந்து சீட்டுங்கிறது போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதே கட் ஆஃபில் 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, இங்கேயும் 183க்கு சீட்டு 183 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப்க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரவணம்பட்டி கோயம்புத்தூர், இங்கேயும் 183 வரைக்கும் ஓசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது சீட்டு கிடச்சிருக்கு. தென் 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூர் மாவட்டம், இங்கேயும் 183க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 181க்கு வந்து பார்த்திங்கன்னா 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இங்கே 181க்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அதே 181க்கு வந்து பார்த்திங்கன்னா 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில் 181க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதே கட் ஆஃப்க்கு 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம், இங்கேயும் 181 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. சேம் கட் ஆஃப் 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை, இங்கேயும் 181 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 180க்கு பார்த்தீங்கன்னா 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம், இங்கே வந்து 180க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 1149 சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், இங்கே 180 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், இங்கே 180க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை பூந்தமல்லி சென்னை, இங்கேயும் 180 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் 180லேருந்து 190 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு ஓசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இடங்கள் கிடைச்ச தகவல்களுங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா விதமான கட் ஆஃப், ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹை கட் ஆஃப்க்கு மட்டும்தான் சார் தகவல் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் ஈவன் மினிமம் 100க்கும் கம்மியான கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கான கல்லூரிகள் பற்றியுமே நம்ம வந்து பேச தான் போகிறோம். உங்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.